பொதுவா இந்த கலி என்ன செய்யுமாம்னா, நாம எவ்வளவு நல்லதை சொன்னாலும் அது கேட்க விடாது. எப்படி கேட்க விடாதுன்னா, திரும்ப கடந்து போவோம் வெட்டிட்டு. நீங்க இப்போ ஒரு விசேஷ வீட்டுக்கு போறீங்க, அங்க வந்து நல்ல ஒரு 15-16 வகையான கூட்டு, ஒரு 7-8 கறி வகைகள், அப்புறம் வந்து ஒரு 5 பாயசம் எல்லாம் போட்டு ஒரு கேரளா சத்யா மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு போட்டிருக்கு. நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்ருக்கீங்க. 5 பாயசம் வேற. சரி, இதெல்லாம் எங்களுக்கு பெருசா, இதெல்லாம் சொன்னா எங்களுக்கெல்லாம் பெருசா தெரியாது. ஏதோ ஒரு பாய் வீட்டு கல்யாணம்னு வச்சுக்கோ, நல்ல சிக்கன் மட்டன் பிரியாணி, அதுக்கு மேல இந்த என்னது ஃப்ரை கோழி கால் ஃப்ரை, லெக் ஃப்ரை, அந்த ஃப்ரை, அப்புறம் விங்ஸ் என்னெல்லாமோ சொல்றாங்களே, அதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்ருக்கு. நல்ல சுவையான பாய் வீட்டு பிரியாணி, நல்ல முட்டை சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டு முடிச்சோட நடராஜன் கேட்குறான், பிரியா ராத்திரிக்கு தான் வேணுமான்னு. ஐயோ அப்பா, வேண்டாம், இப்போ சாப்பிட்டதே இங்கே வர இருக்கு, ராத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளை காலையில் பார்த்தா போதும்னு சொல்கிறேன். வீட்டில் போய் சாரி புடவைலாம் ஒத்து போட்டு ஃப்ரீயாக படுத்த பிறகு செல் அப்படியே பார்த்துட்டு இருந்தா, அந்த ரீல்ஸில் சிக்கன் அப்படியே பொரிக்கிற வீடியோ, அப்புறம் மட்டன் குருமா வைக்கிற ஒரு வீடியோ, இல்லை நல்ல ஒரு ஹைதராபாத் பிரியாணிக்குன்ற வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன ஆகும்? யாருக்குன்னா இங்கே வர சாப்பிட்ருக்கோம், ஃபுல்லாக இருக்குது, ராத்திரிக்கே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த வீடியோவில் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இப்படியே சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணுறது வீடியோ, பிரியாணிக்குன்ற வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன தோணும் நமக்கு? திரும்ப உடனே சாப்பிடணும்னு தோணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வயிறு ஃபுல்லா இருக்கு, நமக்கு இங்க வர சாப்பாடு இருக்கு, ஆனா மனசு இன்னும் சாப்பிடணும், இன்னும் 2 சிக்கன் ஃப்ரை கிடைச்சா நல்லது, அழகா சாப்பிடலாம், இன்னும் அழகா பொரிக்கிறா, இந்த பொரிக்கிறத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு, அந்த பிரியாணி என்ன அழகா கிண்டுறான், ஆகா நம்ம சாப்பிட்ட இப்ப சாப்பிட்ட அந்த பிரியாணியோட இது டேஸ்டா இருக்கும் போல தெரியுது, இது சாப்பிட்டா எப்படி இருக்கும், இந்த மனசு வருதில்ல. அப்போ நம்முடைய வயிறு நிரம்பி இருந்தாலும் நம்முடைய மனசு வேணும்னு தூண்டுமா. இதைத்தான் அந்த கலி உங்களுக்கு செய்வோம். உங்களை ஏற்கனவே முக்கி மூழ்க வச்சிருக்கோம் அந்த கர்மா. ஆனா அந்த கர்மா உங்களை, நீங்க கர்மாவிலிருந்து மீண்டு வரணும்னு நீங்க நினைப்பீங்க. ஐயோ, இனி நான் அந்த பாவங்களே செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அந்த கெட்டவைகளே நான் தொட மாட்டேன், இனிமேல் நான் அந்த கெடுதல் பக்கமே போக மாட்டேன் நீங்க நினைத்தாலும் அந்த கர்மா உங்களை விடாது. மேலும்